Hey guys, இனி நம்ம பார்க்க போற டாபிக் Google AdSense. இதை வந்து ad apps or ad traffic process அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நமக்கு புரிஞ்ச மாதிரி சொல்லணும்னா நம்மளோட ஆடை வந்து டிஜிட்டல் மீடியாவில் வந்து போஸ்ட் பண்ணுறது. பட் காமனாக எல்லாருக்கும் புரியணும் அப்படின்னா உங்களுக்கு எத்தனை பேருக்கு பிட் நோட்டீஸ் கொடுத்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது? எஸ், எக்ஸாக்ட்லி. உங்களுடைய பிஸ்னஸ் ப்ரொமோஷனுக்கு ஒரு 4000 காப்பி வந்து பிட் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ ஆகும்? ஒரு 4000 5000 அந்த ரேஞ்ச் ஆகும். பட் அதெல்லாம் ஓல்டு ப்ராசஸ் பாஸ். இப்போ வந்து நம்ம டிஜிட்டலில் இருக்கோம். ஒவ்வொருத்தவங்களும் தேடி போயிட்டு நம்ம பிட் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ நிறைய டைம் வேஸ்ட், நிறைய காஸ்ட் வேஸ்ட். ஸோ இந்த கூகுள் ஆட்சன்ஸ் வந்ததுக்கப்புறமா ஒரு சின்ன பிஸ்னஸ் பண்ணுறவங்க கூட அவங்களுடைய பிஸ்னஸை வந்து அவங்களாவே வந்து ரொம்ப எக்கனாமிக்கலாக வந்து ப்ரொமோட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற இந்த யூடியூப் ஆட்ஸ், கூகுள் ஆட்ஸ் இதெல்லாமே வந்து ஏதோ ஒரு கார்பரேட் கம்பெனி தான் ஆட் கொடுக்க முடியும், ரொம்பவே எக்ஸ்பென்சிவ் அப்படின்லாம் நினச்சிங்கன்னா ஸோ நெவர். ரொம்ப ஈஸி, ரொம்ப எக்கனாமிக்கலாக எந்த ஒரு எலிஜிபிளும் இல்லாமல் நீங்கள் எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் உங்களுடைய ஆடை வந்து நீங்கள் ப்ரொமோட் பண்ண முடியும். ஸோ இந்த ப்ராசஸில் உங்கள் பிஸ்னஸை ஈஸியாகவே வந்து ஒரு பர்டிகுலர் ஆடியன்ஸை வந்து குயிக் டைமில் வந்து திரும்பி பார்க்க வைக்கலாம். ஸோ உங்களுடைய ஆடை வந்து கூகுளில் பார்க்கும்போது அங்கேருந்து உங்களுக்கு கால் பேக் பண்ணுற மாதிரியோ, மேபி வெப்சைட் இருந்தால் வெப்சைட் போயிட்டு ஃபர்தர் டீட்டெயில் பார்க்குற மாதிரியோ, ஸோ எல்லா செட்டப்புமே இங்கே ஈஸியாக பண்ண முடியும். அண்ட் வெல்கம் போனஸாக நீங்கள் கூகுளுடைய ஆட்சன்ஸில் லாகின் பண்ணும்போதே 2000 rupees வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு ப்ரோமோ கோட் கொடுத்துட்றாங்க. ஸோ இனிஷியலாக நீங்கள் அமௌண்ட்ஸ் சில ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா அந்த 2000 வந்து திரும்ப வந்து நீங்கள் ரிவர்ட் பண்ணிக்கலாம். சரி வாங்க அந்த அக்கௌண்ட் எப்படி செட் பண்ணி நம்ம பிஸ்னஸை ப்ரொமோட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ கூகுளில் போய்ட்டு கூகுள் ஆட்ஸ்ன்னு டைப் பண்ணிங்கனாலே கூகுள் ஆட்ஸ் இந்தியா சைன்அப் பேஜ் வந்துடும். அந்த சைன்அப் பேஜை கிளிக் பண்ணிங்கன்னா ஏற்கனவே நீங்கள் உங்களுடைய ப்ரௌசரில் ஜிமெயிலில் லாகின் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா ஸோ இங்கே வந்து எந்த ப்ராசஸ் பண்ண தேவையில்லை. ஸோ அதே ஜிமெயில் அக்கௌண்ட்டை கொடுத்துட்டு தென் கேப்சா வந்து என்டர் பண்ணிங்க. தென் வெரிஃபை பண்ணி ஓகே பண்ணிங்கன்னா இப்போ உங்களுடைய ஜிமெயிலுக்கு வந்து ஒரு வெல்கம் மெசேஜ் வந்திருக்கும். ஸோ அந்த மெசேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 2000 rupeesக்கான ரீடீம் கோடு வந்திருக்கும். ஸோ அந்த ரீடீம் நம்ம கிளிக் பண்ணிங்கனாலே நெக்ஸ்ட் நம்மளுடைய கூகுள் ஆட்ஸ் பேஜுக்கு போய்டும். அங்கே வந்து அந்த கோடை என்டர் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். தென் பார்த்தீங்கன்னா அந்த பேஜில் உங்களுடைய பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் சிலது கேட்பாங்க. உங்களுடைய நேம் ஆர் உங்களோட ஆர்கனைசேஷன் நேம் வச்சுருக்கீங்களா, இல்லை ஒரு இண்டிவிஜுவல் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களா, அண்ட் உங்களுடைய அட்ரஸ் அண்ட் கார்டு டீட்டெயில் ஆர் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில். ஸோ இது மாதிரி எந்த டீட்டெயில் வந்து நம்ம டிரான்சாக்ஷன் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத வந்து என்டர் பண்ணிங்க. ஸோ பேசிக் டீட்டெயில் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கேம்பெயின் வந்து க்ரியேட் பண்ண முடியும். பட் இங்கே இருக்கிற க்ரியேட் நியூ கேம்பெயின் என்ன ஆப்ஷன் அப்படின்னா நீங்கள் ஒரு சர்ச் கேம்பெயின் க்ரியேட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த கேம்பெயினை பார்த்துட்டு உங்களுக்கு கால் பண்ணணுமா, ஆர் அதை கிளிக் பண்ணி உங்களுடைய வெப்சைட்டுக்கு போகணுமா, ஆர் அதிலே சைன் அப் பண்ணணுமா, இந்த மாதிரி சில டீட்டெயில்ஸ்லாம் கேட்பாங்க. இதெல்லாம் நான் இப்போதைக்கு இக்னோர் பண்ணுறேன். நான் என்ன பண்ணுறேன்னா டேரெக்டாகவே அதனுடைய செட்டிங் போயிடுறேன். இங்கே ஸ்விட்ச் டு எக்ஸ்போர்ட் மோட் கொடுத்துருங்க. ஸ்விட்ச் டு எக்ஸ்போர்ட் மோட் போயிட்டு கிரியேட் நியூ கேம்பெயின் கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே வந்து என்ன டைப்பில் வந்து நம்ம கேம்பெயின் வந்து ரன் பண்ண போகிறோம், ஐ மீன் என்ன டைப் ஆஃப் ஆட்ஸ் வந்து நம்ம ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ இது ஒன்றுமே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராசஸ். ஸோ அதுக்கேற்ற வீடியோ போடும்போது நம்ம 1 by 1 பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம பேசிக்காக ஒரு வெப்சைட் டிராஃபிக் எப்படி பண்ணுறதுன்னு மட்டும் பார்க்கலாம். ஸோ நீங்கள் வெப்சைட் டிராஃபிக்கும் போகலாம் ஆர் பிராண்ட் அவேர்னஸ் அண்ட் ரீச்லேயும் போகலாம். வெப்சைட் டிராஃபிக் போயிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் கீழே வந்து டிஸ்பிளே ஆட், ஷாப்பிங், வீடியோ, சர்ச், இதில் வந்து எந்த கேட்டகரியில் வந்து நீங்கள் ஆட் ப்ளேஸ் பண்ண போகிறீங்கன்னு அகைன் கேட்டிருப்பாங்க. இதில் வந்து நம்ம டிஸ்பிளே ஆட் கொடுப்போம். ஸோ இதில் வந்து லைவாக நம்ம சேனலுக்காக ஒரு ஆடை வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஆடை தான் வந்து டிஸ்பிளே ஆடில் வந்து நம்ம போஸ்ட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் இதில் வந்து ஸ்டாண்டர்ட் டிஸ்பிளே கேம்பெயின் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்து ரீச் யுவர் கோல், அதாவது இந்த ஆடை கிளிக் பண்ணால் நம்மளுடைய ஆடியன்ஸ் வந்து எங்கே போகணும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ பர்சனலாக நமக்கு வந்து ஒரு வெப்சைட் கிடையாது. அதனால் என்ன பண்ணுறேன்னா நம்மளுடைய யூடியூப் பேஜே வந்து வெப்சைட்டாக கொடுத்துட்றேன். ஸோ அதுக்கப்புறம் கேம்பெயினுக்கு வந்து ஒரு நேம் கொடுக்குறோம். இது ஜஸ்ட் நேம், நீங்கள் என்ன நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்மளுடைய லொக்கேஷன் வந்து எந்த லொக்கேஷனில் இருக்கிற ஆடியன்ஸுக்கு வந்து டார்கெட் ஆகணும்னு கேட்குறாங்க. இப்போ நான் வந்து தமிழில் தான் நம்ம வீடியோ போஸ்ட் பண்ணுறோம். அதனால் என்ன பண்ணுறோன்னா தமிழ்நாடு மட்டும் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இல்லை நீங்கள் பர்டிகுலராக ஏதாவது ஒரு லொக்கேஷனில் இருக்கிற ஆடியன்ஸ் மட்டும் வேணும், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு வலசரவாக்கமில் ஒரு சின்ன ஒரு டைலரிங் ஷாப் வச்சுருக்கீங்க, இல்லை ஒரு பியூட்டி பார்லர் வச்சுருக்கீங்க, அந்த ஏரியாவுடைய ஆடியன்ஸ் மட்டும் வேணும் அப்படின்னா கூட அந்த ஏரியா மட்டும் லொக்கேஷனில் வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பிட்டிங் வந்து ஸ்டாண்டர்ட் வந்து கன்வர்ஷன்ஸ்லேயே வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வேறு டைப்பில் சில ஆட்ஸ்லாம் நம்ம ப்ளேஸ் பண்ணும்போது அதை கொஞ்சம் ப்ரீஃபாக பார்க்கலாம். இப்போதைக்கு நான் ஸ்டாண்டர்டாக கன்வர்ஷன்லேயே வச்சுருக்கேன். அண்ட் மேனுவலி செட் பிட்ஸ் கொடுத்துருங்க. இந்த மேனுவலி செட் பிட்ஸ்ன்றது வந்து காஸ்ட் பர் கிளிக், அதாவது ஒரு கிளிக்கு எவ்வளோ காஸ்ட் வேணும் அப்படின்றது வந்து நம்ம மேனுவலாக வந்து செட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா கூகுளே என்ன பண்ணணும்னா ரெக்கமெண்ட் பண்ணி எடுத்துக்கும். தென் வந்து பட்ஜெட் மினிமம் வந்து நான் ஒரு 100 rupees கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆட் குரூப் நேம். ஸோ நம்ம என்னென்ன செட் பண்ணுறோமோ அதுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு நேம் கொடுக்குறோம். நெக்ஸ்ட் டைம் நம்ம கேம்பெயின் ரன் பண்ணும்போது ஜஸ்ட் இந்த நேமை மென்ஷன் பண்ணி கேம்பெயின் ஈஸியாக ரன் பண்ணிக்கலாம். அகைன் செட்டப் பண்ண தேவையில்லை, அதுக்காக தான். ஸோ நான் இங்கே வந்து டிஸ்பிளே ஆட்ஸ்ன்னு கொடுக்குறேன் இப்போதைக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து டார்கெட்டட் ஆடியன்ஸ். ஸோ நீங்கள் என்ன டைப்பில் வந்து பிஸ்னஸ்
பண்ணுறீங்களோ அந்த டைப் ஆஃப் ஆடியன்ஸை வந்து இங்கே கேதர் பண்ணுங்கள். அன்வான்டாக நம்ம பிஸ்னஸ் ரிலேட்டடாக இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்களுக்கு நம்மளுடைய ஆட் வந்து போயிட்டு டிஸ்பிளே ஆகாது. ஸோ நமக்கு இங்கே வந்து இம்ப்ரெஷன் அண்ட் கிளிக்ஸ் பார்த்தீங்கன்னா சேவ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து ஆட் குரூப் பிட். என்னென்னா ஏற்கனவே நம்ம மென்ஷன் பண்ண பார்த்தீங்களா காஸ்ட் பர் கிளிக், அது ஒரு கிளிக்கு வந்து 1 ரூபி இருக்கணும் அப்படின்ற மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். டெய்லி பட்ஜெட் 100 ருபீஸ்க்கு அண்ட் 1 ரூபி ஒரு கிளிக்குன்னு பிட் பண்ணுறோம். ஸோ அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ இம்ப்ரெஷன் போகும், எவ்வளோ கிளிக்ஸ் ஆகும் அப்படின்ற வந்து நமக்கு கூகுள் கொடுத்துருக்காங்க. இது வந்து பேஸ்ட் ஆன் யுவர் டார்கெட்டிங் அண்ட் செட்டிங். அதாவது நம்ம கூகுள் ஆட் வந்து செட்டிங் பர்ஃபெக்டாக பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய கிளிக்ஸும் அண்ட் இம்ப்ரெஷன் வந்து அதிகமாக போகும். ஸோ அந்த செட்டிங் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன சைஸில் வந்து நீங்கள் கூகுளில் ஆட் கொடுக்க போகிறீங்க, இது எல்லாமே ஸ்டாண்டர்ட் வெப் பேனர் சைஸஸ். ஸோ இப்போ நம்ம இந்த சைஸில் தான் வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். 300 and 250 சைஸில் தான் வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு பேனருமே பார்த்தீங்கன்னா ஒரு இடத்த பிளேஸ் ஆகும். எக்ஸாம்பிள் இந்த ஸ்லைடை பாருங்கள், இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஐடியா வரும். ஸோ இதில் வந்து ஒரு ரெஸ்பான்சிவான ஆட்ஸ் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் HTML பில்ட் பண்ணி கூட கொடுக்கலாம். இப்போ நம்ம டிசைன் பண்ண ஒரு இமேஜ் ஆட் தான் கொடுக்க போகிறோம். தென் கீவேர்ட், டாபிக் அண்ட் பிளேஸ்மெண்ட். என்னென்ன கீவேர்ட்ஸ் வந்து உங்கள் ஆடுக்கு சூட்டபுளாக இருக்கும் அண்ட் டாபிக் என்ன டாப்பிக்கில் வந்து உங்கள் ஆட் ரிலேட்டடாக இருக்குது அண்ட் பிளேஸ்மெண்ட். ஸோ எந்த வெப்சைட்டில் மோஸ்ட்லி உங்கள் ஆட் வந்து பிளேஸ் ஆகணும், பர்டிகுலராக இந்த சைட்டில் என்னுடைய ஆட் வந்து அதிகமாக டிஸ்பிளே ஆகணும் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுடைய ஆடை வந்து தட்ஸ் தமிழ் அதிகமாக லைக் பண்ணி பார்ப்பாங்க எல்லோரும். ஸோ அந்த சைட்டில் எனக்கு பிளேஸ் ஆகணும் அப்படின்னு கொடுக்குறேன். தென் டெமோகிராஃபிக்ஸ். இதில் எந்த டைப் ஆஃப் பீப்புள் வந்து நம்மளுடைய பிஸ்னஸ்க்கோ ஆர் ஆடுக்கு வந்து சூட் ஆவாங்க அப்படின்றது வந்து நீங்கள் பிளான் பண்ணிங்க. இப்போ நான் இங்கே நம்மளுடைய யூடியூப் சேனல் அண்ட் கிராஃபிக் டிசைன் ஓரியன்டாக தான் ஆட் கொடுத்துட்ருக்கேன். அதனால் என்ன பண்ணுறேன்னா இந்த 65+ அண்ட் 55 அன்னோன் இவங்கெல்லாம் வந்து நான் ரிமூவ் பண்ணிடுறேன். தென் இங்கே பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஆட்ஸ் கொடுத்துரும். அதுக்கப்புறம் நம்மளுடைய ஆடை வந்து இங்கே அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுடைய ஃபைனல் URL ஒரு ப்ரிவ்யூ பார்த்துக்கிறோம். ஸோ இப்போ நம்ம கேம்பெயின் இஸ் ரெடி. எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரைக்கும் நம்ம கேம்பெயின் ரன் ஆகணும், எவ்வளோ பட்ஜெட் அண்ட் பிட் ஸ்ட்ராட்டஜி எல்லாமே ஒரு ப்ரிவ்யூ பார்த்துட்டு அகெயின் கண்டினியூ டு கேம்பெயின் கொடுக்குறோம். அண்ட் அகெயின் இங்கே போயிட்டு கூட கிளிக் த்ரூ கன்வர்ஷன் அண்ட் எவ்வளோ நாள் வரைக்கும் நம்மளுடைய ஆட் வந்து பப்ளிஷ் ஆகிட்டு இருக்கணும், இது எல்லாமே நம்ம மாற்றிக்க முடியும். ஸோ இப்போ நான் வந்து ஒரு 1 வீக் வரைக்கும் நம்மளுடைய ஆட் கேம்பெயினை ரன் பண்ண போகிறேன். தென் நம்மளுடைய ஆடுடைய கால் டு ஆக்ஷன், சப்ஸ்கிரைப் ஆர் கான்டாக்டர்ஸ், சைன்அப், இதில் வந்து எந்த டைப் வேணுமோ நம்ம ஓகே பண்ணிக்கலாம். ஸோ இனிஷியலாக நான் சப்ஸ்கிரைப் கொடுத்துக்கிறேன். இப்போ நம்ம கேம்பெயின் டேஷ்போர்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆட் வந்து ஸோ எலிஜிபிள் இருக்குது. ஸோ வெயிட்டிங் ஃபார் அப்ரூவலில் இருக்குது. ஸோ இந்த டேட்டா நம்ம கேம்பெயின் ரன் பண்ணி நெக்ஸ்ட் டே எடுத்த டேட்டா இப்போ நம்மளுடைய ஆட் வந்து ரன்னிங்கில் இருக்குது. இது வரைக்கும் இவ்வளோ இம்ப்ரெஷன் போயிருக்கு அண்ட் எவ்வளோ காஸ்ட் ஆகிருக்கு, ஸோ கிளிக்ஸுக்குன்னு வந்து எவ்வளோ காஸ்ட் எடுத்துக்குது, இந்த டீட்டெயிலை வந்து நம்ம பார்த்துக்க முடியும். ஸோ இதனுடைய ரிசல்ட் நம்மளுடைய பிஸ்னஸ் பேஜில் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ், இது வந்து நம்ம கேம்பெயின் ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்த கிராஃப், இது கேம்பெயின் ரன் பண்ணதுக்கு அப்புறம் இருக்கிற கிராஃப். ஸோ சேஞ்சஸ் நல்லாவே இருக்குது. ஆக்சுவலாக இதை மாதிரி பே பண்ணி கேம்பெயின் ரன் பண்ணி ஒரு யூடியூப் சேனலை சக்ஸஸாக ரன் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. நம்மளுடைய கண்டென்ட் கரெக்டாக இருந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் அண்ட் லைக்ஸ் அதிகமாக இருக்காங்க அப்படின்னா யூடியூபே நம்மளுடைய வீடியோஸ் வந்து நெக்ஸ்ட்டு ப்ரொமோட் பண்ணோம். ஸோ ஜஸ்ட் இந்த வீடியோவுக்காக தான் நான் அந்த மாதிரி கேம்பெயின் ரன் பண்ணி நம்ம சேனலை வந்து உங்களுக்கு லைவாக எக்ஸாம்பிளோட காமிக்கிறேன். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம வீடியோஸை லைக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லாமல் பைசா செலவு பண்ணாமல் யூடியூப் மூலிமாவே நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வியூஸை வந்து அதிகமாக்க முடியும். ஆக்சுவலாக நம்ம போடுற கூகுள் ஆட்ஸில் வந்து நிறைய டைப் இருக்குது. வீடியோ ஆட்ஸ், பேனர் ஆட்ஸ் அண்டு சர்ச் ஆட்ஸ், இது மாதிரி நிறைய இருக்குது. அதில் வந்து ஒரு சின்ன டாபிக் தான் வந்து நீங்கள் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இதில் ஏதாவது புரியல அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்தராக இதிலேயே வந்து அட்வான்ஸ்டாக என்னென்ன டாபிக் பார்க்கலாம் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம அதுவும் பார்ப்போம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.